ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது என் சமையல். இப்போ நீங்கள் பார்க்குறது முந்தின வீடியோடி தொடர்ச்சி தாங்க. ஆல்ரெடி வந்து லட்டுவுக்கு பூந்திலாம் போட்டு லட்டு எல்லாம் பிடிச்சாச்சு, மிச்சர்லாம் அவங்களுக்கு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு போண்டா ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, நல்லா இருந்தது. ஆனால் வேகிறது மட்டும்தான் சுத்தமாக வேகலைங்க. கிட்டத்தட்ட குக்கரில் 2 டைம் போட்டு வேக வச்சு அதுக்கப்புறம் மசிச்சு பார்க்குறேன், அது வேகவே இல்லை. ஏன்னா இந்த மாதிரி இடையில ஏதாவது ஒன்று காலை வாரிச்சு அப்படின்னாச்சுன்னா நம்மளுக்கு வேலை டைம் வந்து இன்னும் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிரும். அதுதான் ஒரு பிரச்சனை. நம்ம கரெக்டாக சின்சியராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி சொதப்பல்களும் இடையில நடக்கும். ஆனாலும் சூப்பராக வந்து உருளைக்கிழங்கு போண்டாவுக்கு மாவு ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உளுந்த வடைக்கு மிக்ஸ் பண்ணணும்ல, அதையும் வந்து முடிச்சுட்டேன். இதில் என்னென்னா பருப்பு வடை இதெல்லாம் வந்து காமிக்க முடியலை. என்ன காரணம் அப்படின்னா வீடியோ வந்து கிட்டத்தட்ட 1.25 இருந்து வீடியோ எடுத்து 4:15 வரைக்கும் ஃபோனில் எடுத்ததால் ஓவர் ஸ்டோரேஜ் ஆகிப்போச்சு. அது அப்பப்போ ஸ்ட்ரக் ஆகி எப்படியோ மேனேஜ் பண்ணி இருந்ததை ஃபுல்லும் வீடியோவாக போட்டுவிட்டேன். கரெக்டாக உளுந்த மாவு முடித்து உருளைக்கிழங்கு போண்டாவுக்கு முடிக்கும்போது 4:15 கடைக்கு கிளம்பி கடையில் போய் உளுந்த வடை போட்டு முதல்ல வந்து சூசியந்தான் போடுவோம், அதை போட்டு முடிச்சுட்டு அப்புறம் உளுந்த வடை போட்டேன். பருப்பு வடைலாம் போடும்போது எடுக்க முடியலை. ஏன்னா கஸ்டமர்லாம் வரும்போது நம்ம அங்கே நின்றுக்கிட்டெல்லாம் வீடியோ எடுக்க முடியாது. இது அவங்களாம் வரதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா இதெல்லாம் முடிச்சுட்டு 2வது வீட்டில் வந்து பூஜை பண்ணணும்ல சிவராத்திரியில், அதுக்கு வந்து கொஞ்சமாக வந்து ஜவ்வரிசி போட்டு பாயாசம் வச்சேன். நைட்டு டின்னருக்குமே வந்து ஏன்னா அது சாமி கும்பிட்றதுக்கே கிட்டத்தட்ட 9:45 கிட்ட ஆகிடுச்சு. அதை முடித்து அப்போவுமே வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னாச்சுன்னா மத்தியானத்துக்குள்ளே சாம்பார் இருந்ததில் அதை நல்லா சூடு பண்ணிவிட்டு இட்லியை வச்சிடலாம் அப்படின்னு இட்லியுமே வச்சாச்சு. ஜவ்வரிசியும் சூப்பராக வந்து பாயாசம்லாம் போட்டுட்டு பூஜையும் சூப்பராக நேற்று வந்து முடிஞ்சுதுங்க. இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா என்னையால் முடியுதுன்னா உங்களாலேயும் முடியும், எல்லாராலையுமே முடியுங்க. எல்லாருக்கும் வந்து கடவுள் வந்து ஒவ்வொரு திறமையை கொடுத்துருப்பார். அது எதுன்னு கண்டுபிடிச்சி கண்டிப்பாக நீங்களும் பிரைட்டாக வாங்க. அவ்வளோதான். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ.